మాతృదేవో భవేత్. என் தலையடமான வச்சாது இவ எல்லாரையும் நான் என்ன చూసాலும் அது ஒன்றும் இல்லை. இந்த ஒத்த தலைவலி அப்பப்போ வந்து பிராணனை வாங்கிறது இப்போ பரவாயில்ல. நீங்களாம் பேசின்னு இருக்கோம், நான் இதை வந்துடுறேன். அப்பா நீங்க சொல்ற மாதிரியே. இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். அவா வா 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 வேலையை கவனிங்க போகோ. சமினாதா என்னடா நோக்குந்தான் விரட்டுறிய? அப்புறமா வருவியோ பாத்துக்கிறேன். சேத்துராமன் படிப்பை இவ பாத்துக்கிறான். அப்படியே கூரையை குச்சின்னு கொட்ட போறதாக்கும். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर कांची शंकर कामाक्षी शंकर कांची शंकर कामाक्षी शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर कांची शंकर कामाक्षी शंकर कांची शंकर कामाक्षी शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर धर्मात्मा सत्यसंतश्च रामो दासरतिर्यति पौरुषे च अप्रतिद्वन्तः शरैर्नं जगिरावणि धर्मात्मा सत्यसंतश्च रामो दासरतिर्यति. வாடா ஜெகநாதா வா வா. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? நீ ஸ்லோகத்தோடு வந்திருக்க. இந்த ஸ்லோகத்தை பற்றி உனக்கு என்ன சிந்தனை இருக்க போகிறது? இருந்தாலும் சொல்கிறேன். முதலாவதா பொதுவாக இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் தப்பாக தான் சொல்லுவா. தர்மாத்மா சத்திய சந்தஸ்ச ராமோதாசர் தெரியுது பௌருஷே ஜா பிரதித்வந்தகா அப்படின்பா. ஆனால் அது ஜா அப்பிரதித்வந்தகா. இந்த ஸ்லோகத்தை ரெண்டு விதமாக இன்டர்பிரட் பண்ணலாம். ராமன் தசரதனின் மகன் என்பது உண்மை என்றால் இந்த அம்பானது ராவணனின் தலையை கொய்து வரட்டும். இன்னொன்று என்னன்னா, தசரதனின் மகன் ராமன் சத்தியவான் என்றால் இந்த அம்பானது ராவணனின் தலையை கொய்து வரட்டும். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். உட்காருடா. என்னடா இவனை இன்னும் காணமேன்னு பார்த்தேன். ஏன்னா தினம் ஒரு தடவையாவது என்னை வந்து பார்க்கலன்னா உனக்கு தலையே வெடிச்சிருவேன். என்ன பிரச்சனை சொல்லு. ஒன்றும் இல்லடா, எல்லாம் நம்ம சேத்துராமனோட மேல் படிப்பு விஷயம்தான். விசாலம் ஏக பிடிவாதமாக இருக்கா. என்ன பண்ணுறதுனே புரியல. அதான் ஒரே கவலையாக இருக்கு. லைஃப்பில் நாம் எதுக்குமே கவலைப்படக்கூடாது. அஜகஜாந்திரமாக இருக்கணும். இப்போ கவலைப்பட்டு என்ன பண்ண போகிற? நீ கவலைப்படுறதுனால ஏதாவது மாற போகிறத? ஒன்றும் மாற போகிறது கிடையாது. கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லையா நினச்சி கவலைப்படாத. இப்போ என்னையே எடுத்துக்கோ. நான் எதை பற்றியாவது யாரை பற்றியாவது கவலைப்பட்டிருக்கேன்? ஒன்றும் கவலைப்படுறது கிடையாது. எப்போ என்ன தோன்றதோ அதை பேசிடுவேன். அது சரியா தப்பான்னு கூட நினச்சி பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதோ அதை சொல்லிடுவேன். அதே நேரத்தில் பயங்கரமாக ஜோக் அடிப்பேன். மற்றவா என்ன நினச்சிக்கிறா என்ன புரிஞ்சுக்கிறா அப்படின்னு நான் கவலைப்பட மாட்டேன். மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன புரிஞ்சுதா இல்லையா? புரியலனாலும் மண்டை ஆட்டு. இந்த பாருடா, நானும் நீயும் ஒன்றாவே வளர்ந்தோம், ஒரே ஸ்கூலில் படித்தோம், ஒரே காலேஜுக்கு போனோம். காலேஜா? ஓ காலேஜ் தான் போவே இல்லையோ? சரி, ஒரு ஃப்ளோவில் வந்துருத்தோ. அதை விட இப்போ நீ ஸ்டெனோகிராஃபராக இருக்க, நான் நம்ம கோவிந்தராஜன் செட்டியார்கிட்ட கணக்கு எழுதிட்டு இருக்கேன். அதனால என்னப்போ வாழ்க்கை என்ன இருக்கும்டா? அனன்யா சிந்தகந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யகம். அவன் பார்த்துப்பான்டா. வாழ்க்கை என்ன இருக்கும்டா? இன்பம் துன்பம் சுகம் துக்கம் எல்லாம் கலந்து தான் வரும். அதுக்காக நாம கலங்கிட விடாது. ஸோ மனசை போட்டு ரொம்ப அலட்டிக்காத. உன்னை பார்க்க வராமலே இருந்திருக்கலாம். விதி யாரை விட்டுது? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இரு 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 ஏடா, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நான் உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ உன்னை பத்தியே பேசிட்டு இருக்க, உன் புராணத்தையே பிரஸ்தாபிச்சுட்டு இருக்க. ஆமா, இத்தனை நேரம் நான் பேசிட்டு இருந்ததுல நீ வந்த கவலை மறந்து போயிட்டா இல்லையா? என்னடா அவன் இப்படி போட்டு கழுத்தறுக்கிறானேன்னு தானே நினைச்ச. உன் கவனத்தை என் பக்கம் ஈர்க்கிறதுக்கு தாண்டா அப்படி சொன்னேன். இன்னொன்னு சொல்றேன், உன் சக தர்மினி இருக்காளே விசாலாட்சி, அவ பார்த்துப்பட பண வசதி இல்லைனாலும் மற்றபடிக்கு ரொம்ப சாமர்த்தியசாலியாவோ. இல்லைன்னா இப்படிப்பட்ட குடும்பத்தை ஒரு கட்டி காக்க முடியுமா? பயத்தையும் மனசையும் சுருக்கி குறுக்கி ஒடுக்கி என்னெல்லாம் பண்றா. அவ சாப்பிட்றாளோ இல்லையோ, உங்களுக்கெல்லாம் வேலைக்கு வடிச்சு கொட்டுறாளா இல்லையா? அதுவும் நீ கொடுக்குற அற்ப சம்பளத்தை வச்சுட்டு. அது என்ன சாதாரணமான விஷயமா? ரெண்டாவது, பெரியவா மேல அவளுக்கு இருக்கிற ஈடுபாடு, அவர் பார்த்து பாருங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான்டா முக்கியம். தன்னம்பிக்கை தான் எல்லாருக்கும் எப்பவுமே உறுதுணையா இருக்கும். நீ அந்த நம்பிக்கை இல்லாம இருக்க, சோர்ந்து போற. என்ன வளவலான்னு பேசுறேன்னு பாக்குறியா? பரவாயில்ல, கேட்டுக்கோ. ஏன்னா இப்படி பேசுறவாள்கிட்ட தான் எப்பவுமே விஷயம் கிடைக்கும். உன்ன மாதிரி எல்லாத்தையும் மனசுலயே போட்டு பூட்டி வச்சுட்டு இருந்தா மன அழுத்தம் தாண்டா வரும். சரிடா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் போயிட்டு அப்புறமா வரேன். இருடா, வந்ததுக்கு மொத்தமா வாங்கிட்டு போ. ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. எது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும். ஏதாவது ஒரு வழி பிறக்கும். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் எல்லாம் பண்றோம், நம்மளால தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும். நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய
யாராச்சும் ஆத்துக்கு வரேன், எல்லாருமா உட்காந்து கலந்து பேசுவோம். உன் சகதர்மினிட்டையும் சொல்லு, நான் வரேன்னு சொல்லு. நான் சொன்னா சில விஷயம் அவ கேட்டுப்பா. எது ப்ராக்டிக்கல்னு பார்ப்போம். மேலே படிக்க வைக்க முடியுமா, இல்லை வேலைக்கு அனுப்பணுமா, செட்டியார்கிட்ட கேட்கணுமா, நம்ம அனலைஸ் பண்றதை பண்ணுவோம். நடக்கிறது நடக்கட்டும். என்ன சொல்ற? சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் தானே பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஆனா கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவளோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவ அனுபவிச்சு தானே ஆகணும். அதை மாற்ற முடியுமா? இப்போ ஒன்னே எடுத்துக்கோ, நீ இப்படி ஸ்டெனோகிராஃபரா இருந்து கஷ்டப்படணும்னு உன் தலையில எழுதிருக்கு, அதை மாற்ற முடியுமா? ஆனா இது இப்படியே இருந்துடும் சொல்லிட முடியாது. ஏன்னா நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போறது அப்படிங்கிறத நம்மளால யூகிக்கவே முடியாது. இன்னைக்கு இப்படி இருக்க, நாளைக்கு உனக்கு நல்ல வசதி வந்து காரு பங்களான்னு ஆயிட்டுன்னா அப்போ உன்னோட பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால இப்படியே தான் இருந்துட போறது நினைச்சுக்காத. அதுக்காக நாளைக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னா அன்னைக்கு அப்படி சொன்னியே அது மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு எங்கிட்டே நேரம் வந்து போன்னு புலம்பப்படாது. எது எப்படியோடா, கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன். அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரா அப்படின்னு அந்த பரமேஸ்வரன்ட்ட எல்லாத்தையும் சரணாகதி பண்ணிடும். அடே ஜெகநாதா, என்னடா போயிட்டானா? சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினஹ அப்ரியஸ்ச பத்யஸ்சவே வக்தா ஸ்ரோதாச்சு துர்லபா. அதாவது மந்திரி ராஜா கிட்ட சொல்றார், போலியான முகஸ்துதியை தான் எல்லாருமே விரும்புவா. கசப்பான உண்மையை கேட்கிறவாளும் குறைச்சல், அதை சொல்றவாளும் குறைச்சல். இதுதான் உலக நியதி. அப்பா சொன்னாராம், இவன் தலையாட்டினானா? ஏன் வேலைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டா 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடலாம், மிச்சம் போயிட்டா ஊர் சுத்திலே கழிச்சிடலாம். இதானடா அவன் எண்ணம்? இல்லை மேலே படிச்சா நான் குறைஞ்சி போயிடுவியா? உங்க அம்மா விசாலம் சரியா தான் சொல்லியிருக்கு. இப்போ படிக்கலன்னா அப்புறப்படா படிக்க போற. வயசான பிறகு படிக்கணும்னு எண்ணம் வந்தாலும் மண்டையில் ஏறாது. இல்லை இவ்வளோ பேசுறேன்னு வாய் திறந்துதாச்சும் சொல்ல. இல்லை அப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னா எனக்கு மனசு கேட்கல, அதான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். நீ சொல்லலைன்னா எனக்கு தெரிய வராதா? அதான் தினமும் காலையில் கோவிலில் உங்கள் அம்மாவை பார்க்குறேன்னு எல்லாம் விவரமாக சொல்லிட்டாங்க. இப்போ வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்தை அடியோட விட்டுரு. உன் மேற்படிப்புக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, இந்த செட்டியார் இருக்கிற வரைக்கும் எதுக்கும் கவலைப்பட வேணான்னு. போடா போ. இந்தாங்கண்ணா, சேதுராம படிப்புக்கு உண்டான பணம். இவ்வளவு பணம் எப்படி வந்தது உங்ககிட்ட? செட்டியாட்ட போய் கேட்டியா? காஞ்சி பெரியவாளை தரிசனம் பண்ணேன், பேசினேன். காஞ்சி பெரியவாளை தரிசனம் பண்ணியா? ஆமா, நீ எப்ப காஞ்சிபுரம் போன? பெரியவா சர்வ வியாபினா, அவரை பார்க்க நம்ம எங்கேயும் போக வேண்டாம். தோ நம்மாத்திலே இருக்காரே, போய் கேட்டேன், உத்தரவு கொடுத்துட்டார். என்னடி சொல்ற? கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? பெரியவா, நான் எது செஞ்சாலும் உங்ககிட்ட தெரிவிக்காம உங்களோட உத்தரவு இல்லாம செய்ய மாட்டேன். என் பிள்ளையோட எதிர்காலம் அவன் மேற்படிப்புன்னு வரும்பொழுது கழுத்துல தொங்குற இந்த தாலி எனக்கு ரொம்பவே பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இனிமே இந்த கழுத்தை இந்த மஞ்சக்கயிறை அலங்கரிக்கணும். அதுக்கு பெரியவா உத்தரவு வேணும். நான் ஏதோ ஒரு வேகத்துல சொன்னா நீ உடனே போய் திருமாங்கலத்தை வித்துட்டு வந்திருக்கியே. தாலியை தானா விட்டேன்,
தாம்பத்தியத்தை விடல. ஆயிரம் தான் சொன்னாலும் நீ பண்ணது சரியில்லை விசாலம். வேதத்திலே என்ன சொல்லியிருக்கு? மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே தொஞ்சீவ சரதசதம். அதாவது this sacred thread is essential for my long life. I tie this around your neck, O auspicious one. May you live happily for 100 years. மங்களமான பெண்ணே, உன்னோடு நான் இணைய போகும் இந்த நாட்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று உறுதி அளித்து உன் கழுத்தில் இந்த திருமாங்கல்யத்தை அணிவிக்கிறேன். என் இல்ல துணைவியாக என் சுகதுக்கங்களில் பங்கெடுத்து நிறைந்த யோகத்துடன் நீ 100 ஆண்டு காலம் வாழ்வாயாக. என்ன சிரிக்கிற? சிரிக்கும்படி அப்படி என்ன சொல்லிவிட்டேன்? சுவாமிநாதன் சார், இதுல நீங்க 2 விஷயம் கவனிக்கணும். முதல்ல, இது வேத மந்திரமே கிடையாது. வேதத்துல எங்கேயுமே இதுக்கான ரெஃபரன்ஸ் இல்லை. இன்னொன்று, சீக்ரெட் த்ரெட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. தங்கத்தால் ஆன தாலின்னு எங்கேயுமே சொல்லலை. ஏ விசாலம், நீ அதிகம் படிக்காதவன் நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ என்னெல்லாமோ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கியே. எது அத்தியாவசியமோ அதை தானே தெரிஞ்சு வச்சுருக்கேன். இன்னொன்று, தங்கத்தாலி என் கழுத்தில் தொங்கலைன்னா பரவாயில்ல, நம்ம குழந்தைகள் தங்கமாக இருக்கணும். நம்மளை தாங்குன்னு தாங்கலைனாலும் நம்மளோடையே தங்கணும், தங்காமல் போயிடக்கூடாது. அப்புறம் எதுனா முக்கியம், தங்கத்தாலியை விட இந்த மஞ்சக்கயத்துக்கு தான் மதிப்பும் மகிமையும் அதிகம். திருமங்கல தாரணம்னு சொல்கிறாளே, அதோட மகத்துவமோ புனிதத்துவமோ இந்த மஞ்சக்கயத்தில் தாண்டா இருக்கு. அந்த காலத்துலலாம் மஞ்சக்கயத்தை தான் கட்டிப்பாங்க. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் தங்கத்தில் திருமங்கல்யம் பண்ணுறது அப்படின்னு ஒரு வழக்கம் ஏற்பட்டு போச்சு. எந்த காலத்துலலாம் எனக்கு கேட்காதீங்க. அப்புறம் எதுனா முக்கியம், கணவனும் மனைவியும் அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கணும், குடும்பம் ஒன்னா இருக்கணும். அது இல்லாம கழுத்துல தங்க தாலியும் மனசுல வேதனையும் சுமந்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நிஜத்தை சொல்லணும்னா இப்பதான் என் மனசு லேசான மாதிரி இருக்கு. என்ன விசாலம், காரசாரமான விவாதம் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. அங்க செட்டியாரையா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கு. இந்த விசாலம் பண்ண காரியத்தை பார்த்தேல, சேதுராமனோட படிப்புக்காக தன்னோட தாலியை கொண்டு போய் வித்துட்டு வந்திருக்கா. என்னம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? தம்பி காலையில தான் வீட்டுக்கு வந்துருச்சு, விஷயம் எல்லாம் சொல்லிச்சு. மேற்படிப்பை பத்தி எதுவுமே கவலைப்பட வேணாம், எல்லாம் நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போகதாமா வந்தேன். செட்டியாரையா, நீங்க இந்த குடும்பத்துக்காக ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கேன். இந்த ஆற்றுல அடுப்பு எரியறதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்கு கோடி புண்ணியம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க பெரியவருக்கு செய்யற சேவையோடவா நான் செஞ்சிட போறேன்? அவர் தான் இது எல்லாத்தையும் என்ன செய்ய சொன்னாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இந்த பணத்தை கொடுத்து அந்த தாலியை மீட்டு எடுங்க. மன்னிக்கணும் ஐயா, என்னை பத்தி உங்களுக்கு நன்னாவே தெரியும். நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாத்திக்கவே மாட்டேன். அதனால இந்த விஷயத்துல என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. சேதுராம படிப்புக்கான செலவை நான் பார்த்துக்கிறேன். எதிர்காலத்துல வேற ஏதாவது தேவைப்பட்டா அவசியம் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். எங்களுக்கும் உங்களை விட்டா வேற யார் இருக்கா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதானமா? சேதுராமா, நீ நன்னா முன்னுக்கு வரணும்னு மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கூடா.